ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பியூப்பாவோட ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவோட எண்டில் பியூப்பாவோட ஸ்ட்ரக்சர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாருக்குமே தெரியும், நான் சில்க்வாம் வீட்டில் வளர்த்திட்ருக்கிறது. இது சில்க்வாம் கூடு கட்டுறது எப்படி கட்டுவோன்னா, அதோட உடம்பு உள்ளாடி இருக்கும், கூடு அதோட உடம்பை சுற்றி இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட ஒரு கிளிப்பில் அதையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். உடம்பு உள்ளாடி இருக்கிறதும் அதை சுற்றி கூடு கட்டுறதும் வரக்கூடிய கிளிப் பாருங்கள். இந்த கிளிப்பில் தெரியும், சில்க்வாம் உள்ளாடி இருந்து தான் அதை சுற்றி கூடு கட்ட தொடங்கும். ஸோ கூடு கட்டி முழுசாக முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 10 to 15 நாளைக்குள்ளே நம்ம அதை மாற்றலைன்னா, அந்த கூடை மாற்றலைன்னா அது கூடை ஹோல் போட்டுட்டு சில்க்வாம் மாற்றா வெளியே வரும் அப்படிங்கிற வீடியோவும் லாஸ்ட்டு ஷார்ட்டில் நான் போட்டிருந்தேன். கூடை கட் பண்ணியிருக்கிறதும் போட்டிருந்தேன். மாத்தோட ஸ்ட்ரக்சர் எனக்கு நிறைய வெளியே வந்துடுச்சு அப்படிங்கிறதும் போட்டிருந்தேன். இதுதான் பியூப்பாவோட ஸ்ட்ரக்சர். அதாவது சில்க்வாம் கூட்டுக்குள்ளாடி எப்படி இருக்கும்னா, வார்ம்ஸாக இருந்தது இப்படி பியூப்பாவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இது நான் ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணதுனால பியூப்பாவோட வெயிட்டை நான் மெஷர் பண்ணியிருக்கேன். பியூப்பாவோட வெயிட் இந்த லெவலில் தான் இருக்கும், 1 கிராம்ஸில் தான் இருக்கும். இதுதான் பியூப்பாவோட ஸ்ட்ரக்சர். இப்படி இருக்கிறது தான் மாத்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.